வணக்கம். தமிழகத்தின் காலைநீர் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சாணக்கிய நம்பிக்கை கிடைத்த புதிய பதவி. மலையக மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த ஸ்ரீதரன் எம்பி. தொல்பொருள் என்ற போர்வையில் சூறையாடப்படும் மக்கள் காணிகள் குகதாசன் சீட்டம். குறைவடைந்த பூமியின் சுழற்சி நேரம் நாசா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கனடா பிரதமரை பெண்ணை என கிண்டலடித்த எலான் மஸ்க். விளம்பரங்களை அடுத்து விரிவான செய்திகள் தொடரும். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணைந்த தலைவர்களாக அமைச்சர் கிருஷாந்த் ஆபேசியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 10வது நாடாளுமன்றில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்புக்கான நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஒன்றியத்தின் இணைத் தலைவராக அமைச்சர் கிருஷாந்த் ஆபேசியனவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக சேனாரத்ன முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்கியஸ்ரீ ஹேரத் அதனை வழிமொழிந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் முன்மொழிந்ததுடன் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார். ஒன்றியத்தின் அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத் தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி சமுத்திராணி கிரியல்லே, சந்தன சூர்யாராஜி, SM மரிகார் மற்றும் சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இங்கு உரையாற்றிய ஒன்றிய துணைத் தலைவர்களாக உலக வரைபடத்தில் லைன்களில் வாழ்பவர்களாக மலையக மக்களே இருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் வாழ்க்கையை இந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்தால் அரசு வரலாற்றில் இடம் பிடிக்கும் என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களின் வாழ்க்கையை இந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்தால் அரசு வரலாற்றில் இடம் பிடிக்கும் என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மலையக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சினை தொடர்பில் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாம் ஆதரவளிப்போம். மலையக மக்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர். உலக வரைபடத்தில் லைன்களில் வாழ்பவர்களாக மலையக மக்களே இருக்கின்றார்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி மலையக மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் என்ற போர்வையில் மக்கள் விவசாய காணிகளை சூறையாட நினைக்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முந்தைய நாளிலும் நாடாளுமன்ற அமர்வில் நாட்டிலே அரிசி விலை உயர்வு குறித்து பேசப்பட்டது. இதில் முதன்மை வகிப்பது தொல்பொருள் துறையாகும். தொல்பொருள் துறையானது தமிழ் மக்கள் சில நூற்றாண்டு காலமாக விவசாயம் செய்து வருகின்ற விவசாய நிலங்களை தமது தொல்பொருளிடங்களாக அறிவித்து கையகப்படுத்தி வருகிறது. இவ்வரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் மட்டுமின்றி அரசினது அங்கங்களான பல்வேறு திணைக்களும் காரணமாக உள்ளன. இந்த விடயத்தில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி தொல்பொருள் துறை, வனத்துறை, வனவிலங்குத்துறை, துறைமுக அதிகார சபை மற்றும் புத்தபிக்குகள் ஆகியோர் பிடித்து வைத்துள்ள மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அதன்படி நெல் உள்ளிட்ட உணவு உற்பத்தியினை பெருக்கவும் செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பூமியின் சுழற்சியை 0.06 மைக்ரோ வினாடிகள் குறைந்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் ஒன்றை சீனா அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இது பூமியின் சுழற்சியில் சிறிது மந்த நிலையை ஏற்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளைவு மிகவும் நுட்பமானது என்றும் ஒவ்வொரு நாளும் பூமியின் சுழற்சியை 0.06 மைக்ரோ வினாடிகள் குறைக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மந்த நிலைக்கு காரணம் பூமியின் நிறை பகிர்வு ஆகும். நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் குவிந்தால் அது கிரகத்தின் மேற்பரப்பில் எடையை மாற்றுகிறது. இந்த மாற்றம் பூமியின் மந்த நிலையின் தருணத்தை மாற்றுகிறது. முக்கியமாக பூமத்திய ரேகையை நோக்கி அதிகமாக நகர்வது த்ரீகோர்ஜல் அணையில் உள்ள தண்ணீரை போல பூமியின் வேகத்தை குறைக்கிறது. அதே நேரத்தில் துருவங்களுக்கு அருகில் நகர்த்துவது வேகத்தை அதிகரிக்கும். 0.06 மைக்ரோ வினாடிகள் முக்கியமற்றதாக தோன்றினாலும் அது இன்னும் அளவிடக்கூடியது என நாசா விஞ்ஞானி பெஞ்சமின் ஃபோங்சாவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கனடாவை இணைப்பது தொடர்பாக டொனால்டு டிரம்பின் சர்ச்சையான கருத்து தொடர்பில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை எலான் மஸ்க் பெண்ணு என கிண்டலடித்துள்ளார்.
கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்க முனைப்பு காட்டி வரும் ட்ரம்ப் அதற்காக அந்நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை கொடுப்பேன் என்றும் அச்சுறுத்தியுள்ளார். அமெரிக்க கொடியால் வரையப்பட்ட இரு நாடுகளின் ஒருங்கிணைந்த வரைபடத்தை அவர் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை அடுத்து ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்த எக்ஸ் பதிவுக்கு எலான் மஸ்க் கிண்டலான பதில் அளித்துள்ளார். அதில் பெண்ணே, இனிமேல் நீங்கள் கனடாவில் ஆளுநராக இருக்கப் போவதில்லை, ஆகவே நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமராக கடந்த 9 ஆண்டுகள் பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதாக ஜனவரி 6 அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.